ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. காலைல வந்து ராகி தோசை, அதுக்கு சைடாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து ஒரு பொடி பார்த்தேன், தேங்காய் பூண்டு பொடி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதான் ரெடி பண்ண போகிறேங்க. ஃபஸ்ட்டாக வந்து 2 தோசை ஊற்றி வச்சுக்க போகிறேன். சூப்பராக கீலாம் போட்டு 2 ராகி தோசை நல்லா மொறுமொறுன்னு ஊற்றி வச்சுக்க போகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்புறமா திருப்பி போட்டு தான் நான் வந்து கீ போட போகிறேன். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கீலாம் போட்டு 2 தோசை சுட்டு வச்சுக்க போகிறேன். அடுத்ததான் வந்து நான் பொடிக்கு தான் இப்போ ரெடி பண்ண போகிறேங்க. நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அந்த பொடி. பிரேக்ஃபாஸ்ட் எப்போதுமே நான் கொஞ்சம் எனக்கு நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்பேன். பசங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரீயானோடனே நல்லா வந்து எதையாச்சும் சூப்பராக செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு எப்போதுமே நினைப்பேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தோசைலாம் ஊற்றியாச்சு சூப்பராக. அடுத்ததான் வந்து நல்லா வெந்தோடனே திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்க போகிறேன். நல்லா கிறிஸ்பியாக எடுத்துருக்கேன். 2 தோசை போதும், 2 தோசை போதும் காலையில் சாப்பிட்றதுக்கு. அடுத்ததான் வந்து இந்த தேங்காய் பொடி செய்கிறதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு திருவுண தேங்காய், அதில் வந்து 1 கட்டி பூண்டு, அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். இதை வந்து நம்ம நல்லா கொரப்பாக அரைச்சிடலாங்க. நல்லா கொரப்பாக இப்போ சூப்பராக அரைச்சிட்டு வந்துட்டேன். செம்ம வாசனையாக இருக்குது, சூப்பர் வாசனையாக இருக்குங்க. இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு 2 எக்கு வேக வச்சுருந்தேன், அது வச்சுக்கிறேன். அப்புறம் பெப்பரு, சால்ட்டு இதெல்லாமே போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு பனானாவும் கட் பண்ணி வச்சுருந்தேன், இதெல்லாமே வச்சு சாப்பிட போகிறேன். 2 எக்கு வேக வச்சுருந்தேன், பாதி சாப்பிட்டுட்டேன் உரிக்கும் போதே, அதனால் 3 மட்டும் வச்சுருக்கேன். அடுத்தா வந்து நம்ம தேங்காய் பொடி, இதை வச்சு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சும்மா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய். சூப்பர், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது இந்த பொடி.